என்ன இங்க கொஞ்சம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. இதை தவிர எங்க அண்ணா ஆட்சியில நீங்க என்ன குறைய கண்டுட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஏமா மனசாட்சி இல்ல? 2 வயசு பிள்ளைகள் இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல நாட்டுல. பச்சை பிள்ளைங்க கூட கஞ்சா பழக்கத்துக்கு இருக்குது. தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் சகிச்சுக்கோங்க. நீங்க சகிச்சுக்கோங்க. பொட்டி வாங்கின நீங்க சகிச்சுக்கோங்க. எதற்காக ஏன் தொகுதி மக்களை சகிச்சுக்க சொல்றீங்க? எதற்காக என் தமிழ்நாட்டு மக்களை சகிச்சுக்க சொல்றீங்க? நீங்க கேள்வி கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம். எல்லாமே உடனே நான் சொல்லவே இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே இங்க காணொலிகள் இருக்கு. எல்லாத்துக்கும் காணொலிகள் இருக்கு. வலைதளங்கள்ல பாருங்க. வேற என்ன எந்த ரொம்ப நாளும் குறை சொல்ல முடியாத ஆட்சி 2.0 திராவிட மாடல் பக்கத்துல உட்காந்து பேன் பாக்குறாரு. என்ன அந்த அம்மா நம்மளுக்கு சாதகமா பேசுதா சாதகமா பேசுதானே புரியல அவருக்கு. பாவம். முன்னாடியே பேச போறது எழுதி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, குண்டு சீட்ல அதையும் கொடுத்திருக்க மாட்டாங்க போல. ஒரு பேன் பாக்குறாரு. அப்ப ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு கன்றாவையும் கிடையாது. இத்தனை கோடி பணமா, இத்தனை சீட்டா? அப்ப எடப்பாடி அண்ணன் இருந்தாரு, இப்ப ஸ்டாலின் அண்ணன் ஆயிட்டாரு. குடும்பங்கிறாங்க, உறவுங்கிறாங்க. ஐயோ முடியல சாமி. பணம் என்னென்னலாம் பண்ணுது? 10 பண்ணுவாங்க, இது 11 12 எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப கொடுமை. நாட்டுல இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணும். மக்களாக நீங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறீங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க எங்களால சகிச்சுக்க முடியல. தெரு தெருவா நின்று கத்துறோம், ரோடு ரோடா நின்று கத்துறோம். எப்பா நம்மளுக்கு சுயமரியாதை இவங்க கத்து தரல. நம்ம பிறப்பிலை தமிழின் இனத்திலேயே சுயமரியாதை அதிகமா இருக்குது. ஒரு முறை உங்க சுயமரியாதையை பரிசோதனை செய்யுங்க. நமக்கு நிறைய இருக்குது. அதனாலதான் வெயிலும் பார்க்கல மழையிலும் பார்க்கல, கத்தி கத்தி தொண்டை தண்ணி போகுது. உடன்பிறப்புகள், திமுக உடன்பிறப்புகள், ஒரு முறை நீங்க சிந்திங்க. உங்க தொகுதியில தொடர்ந்து ஏன் எங்க தொகுதியை கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்னா ஒரு முறை உங்க தலைமையிடம் கேள்வி கேளுங்கள். 20 ஆண்டு காலம் எங்களை ஏன் நீங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு முறை போய் கேள்வி கேளுங்க. அடுத்ததான் நம்ம சிறுத்தை குட்டிங்க. நேற்று அண்ணன் திருமாவளவன் வந்திருந்தாரு. நாங்க மாட்டுக்கு செவனேன்னு தானே போனோம். நம்ம யாரும் வந்து தும்புக்கும் போறதில்ல. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு மொத்த தொகுதியை சுத்திட்டோம். எனக்கு தெரிஞ்சு விருதாச்சல வரலாற்றிலேயே நாங்களாதான் இருப்போம். எல்லா தெருமுனைக்கும் வண்டியே போகாதுன்னு சொன்னா கூட இறங்கி உள்ள போய் கால் தடம் பதிச்சுட்டு வந்தாச்சு. மொத்த கிராமத்தையும் முடிச்சாச்சு, மொத்த நகரத்தையும் முடிச்சாச்சு. இதை விட உங்க பிள்ளைகளுக்கு என்ன தகுதி வேணும்? சிறுத்தை குட்டிங்க நேற்று அண்ணன் வந்த கொடுமைக்கு எங்க பாட்டு போடுறதுக்கு ஒரு அந்த வாகனம் வச்சிருக்கேன் பாருங்க, பேனரை ஃபுல்லா கிழிச்சு விட்டாங்க. எது அரசியல்னு தெரியல. எது அரசியல்? அரசியல் என்ன தொழில்? நீயும் தமிழ நானும் தமிழ. சாதி பார்த்து ஓட்டு போட்டோம். இங்க என்ன சாதிச்சோம்? நம்ம என்ன சாதிச்சோம்? சாதி கட்சிக்காரங்க வந்தாங்க, புதுசு புதுசா கட்சிகள் வந்தது, கலர் கலரா கொடிகள் வந்தது, விதவிதமா சின்னங்கள் வந்தது. தொகுதியில என்ன மாற்றம் நடந்தது? சாதி பார்த்து ஓட்டு போட்டோம். நம்ம என்ன சாதிச்சோம்? திருப்பியும் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா போய் அவங்க கூட தானே கூட்டணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு திருப்பி பேர் திராவிடத்துல கலக்கிறதுக்கு எதுக்கு தனியா கட்சி தொடங்கணும்? 1 சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ 5 சீட்டுக்கோ எதற்காக கட்சி தொடங்கணும்? யாருமே மாற்று கிடையாது. உண்மையான தலைவர்கள் யாரும் கிடையாது. தன்னுடைய தொண்டனை வழிநடத்த தெரியாதவர்கள் தலைவர்களே கிடையாது. சரியான அறத்தின் வழி நின்று ஒரு தலைவன் தன் தொண்டர்களை வழி நடத்தணும். அண்ணன் பிரபாகரன் அவங்க புகைப்படத்தை கிழிச்சு வச்சிருக்காங்க. என்னுடைய புகைப்படத்துக்கு என்னது கிழிச்சா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. எங்களுடைய சின்னத்தை கிழிச்சு வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம எப்ப போய் திருத்துறது? எந்த காலத்துல போய் திருத்துறது? இதெல்லாம் இப்ப புதுசா ஒரு கூட்டம் வந்திருக்கு. அது ஆக சிறப்பு. அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா சிலதெல்லாம் நம்ம வந்து பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க தான் மாற்று. தீய சக்தி, தூய சக்தி, காமெடி சக்தின்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து மொத்த நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட்டு அதுக்கு 4 மடங்குக்கு நலத்திட்டம் மட்டுமே வச்சிருக்காப்ல. வாங்க எல்லாருமே வாங்க, வரவேற்கிறோம். எல்லாருமே வரணும். தமிழ்நாட்டுல தமிழை நாடுறதுக்கு என்ன, எல்லாருமே வரணும். எல்லாருமே ஆட்சிக்கு வரணும். நல்லது செய்யறதுக்கு யாரு வந்தா என்ன? கலர் கலரா விடலாம், கலர் கலரா விடலாம், டிசைன் டிசைனா விடலாம். இது என்னடா உலகத்திலே இல்லாத புது ரீலா இருக்குது. தாய் மாமனுக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் பிறகுது? ஒரு பவுன் என்ன விலை விற்குது? எத்தனை பிள்ளைங்க மட்டும் எத்தனை குழந்தையா கொடுப்பீங்க? ஒரு மனசாட்சியான ஒரு நலத்திட்டம் சொல்றோம், ஒரு நலத்திட்டம் சொல்றோம். இதெல்லாம் கவர்ச்சி திட்டங்கள். மக்களுக்கான நலத்திட்டங்களா? கவர்ச்சி திட்டங்கள். நீங்க பாருங்க, அவங்க கொடுக்கறது மொத்த தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4.39 லட்சம் கோடி தான். தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4.39 லட்சம் கோடி. ஆனா விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மட்டும் 12 லட்சம் கோடி. 3 மடங்கு சாமி. எத்தனை படத்துல நடிச்சா கூட கொடுக்க முடியாது. பாவம், இதுக்கப்புறம் படம் வேற ஒரு நடிக்க போறதில்ல. ஒரு முறை நீங்க சிந்திக்கணும். குற்ற பின்னணியே இல்லாத ஒரு
தலைவர்கள் ஒரு வேட்பாளர்களை அறிவிச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குற்ற பின்னணியே கிடையாது. திமுக மட்டும் குற்ற பின்னணி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதிமுக 35% குற்ற பின்னணி உள்ளவர்கள். கொலை பொம்பளை பிள்ளைங்களை இது பண்ணது இதெல்லாம் சேர்த்து 35%. ஏடிஎம்கேல இருக்காங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்க. பாமக 33% குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்க. பிஜேபியில 27% குற்ற பின்னணி. சிபிஐல 20. டிவிகேல இப்ப ஆரம்பிச்ச கட்சிப்பா டிவிகே. அதுலயே டிவிகேல பாருங்க 19% குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள். டிஎம்கேல 18% குற்ற பின்னணி. இதுவே மிகப்பெரிய குற்றம் தான். சத்தியமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் லீடிங்ல இருக்கிறது டிஎம்கே தான் இருக்கணும். ஆனா சதவீதம் 18% தான் கொடுத்திருக்காங்க செய்தித்தாட்கள்ல. தேமுதிக 10% குற்ற பின்னணி உள்ள கட்சி, குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்களை கொண்ட கட்சி. அப்போ குற்ற பின்னணியே இல்லாத படித்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி பெண்களுக்கு 50க்கு 50 சரி சம பங்கு கொடுத்த அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை தவிர்த்து நீங்க வேற எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போறீங்க? வேற எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போறீங்க? அனைத்து பிள்ளைகளும் படித்த பிள்ளைகள். ஒருத்தவங்க கேட்டாங்க நம்ம விருதாச்சலத்துல, அது எப்படி உங்க அண்ணனுக்கு மட்டும் எல்லாமே டாக்டர் இன்ஜினியராவே கிடைக்கிறாங்க? 234 பிள்ளைகளுமே மருத்துவர்கள், பொறியாளர்கள், வணிகவியல் படிச்சிருக்காங்க, விலங்கியல் படிச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் PhD முடிச்சிருக்காங்க. படித்த பிள்ளைகள் அரசியலுக்கு வந்திருக்கோம். களம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்ட காலத்தை மறந்துருங்க. ஒரு முறை உங்க தொகுதியில் இருக்க பிள்ளைகளின் எண்ணத்தை பாருங்க. படித்த பிள்ளைகளா, நாங்கள் வந்தால் தொகுதிக்கு என்ன செய்வோம்? சிந்தரிக்கீங்கடா அதோட சத்தியமா சொல்லுங்க. இந்த தொகுதியில துண்டறிக்கைகள் எல்லாரும் முடிச்சிருப்பாங்க. இந்த முன்னாடி இருக்க தலைவர் படம், கட்சி சின்ன படம், அப்புறம் வேட்பாளர் படம். இதை தாண்டி பின்னாடி நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொன்னவங்க யாரு? நாங்க வந்தா இதை செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கறதுக்கு யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்ல. வெறும் முகத்தை வச்சோ இல்ல தன்னுடைய கட்சி தலைவனை வச்சோ அல்லது நம்ம கட்சி வரலாற்றை வச்சோ இங்க வாக்கு சேகரிச்செல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு முறை நீங்க யோசிங்க. 65 ஆண்டு காலம் ஆண்ட இந்த திராவிடர்களால் ஒரு சாதனையும் செஞ்சு முடியல, ஒரு சாதனை இங்க செஞ்சு முடியல. அப்படி இருக்கும்போது இந்த 5 ஆண்டு காலம் வந்தா மட்டும் என்னத்தை செஞ்சிருவாங்க? இந்த 5 ஆண்டு காலம் வந்து என்ன செஞ்சிருவாங்க? 65 ஆண்டு காலமா திராவிடத்துக்கு ஓட்டு போடுறோம். நாங்க சுத்தி வந்த 138 கிராமங்கள்ல ஒரு கிராமங்கள்ல கூட அடிப்படை வசதி சிறப்பா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஊர் இல்லங்க. சத்தியமா சொல்றேன். சரியான சாலை வசதி இருக்கு, சரியான குடிநீர் வசதி இருக்கு, சரியான சாக்கடை வசதி இருக்கு சொல்றதுக்கு ஒரு ஊர் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது. அப்ப 65 ஆண்டு காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க செஞ்சு முடிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு பொட்டி கட்டிட்டு கிளம்பிடுங்க ஓங்கூருக்கு. அவ்வளவுதான். பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுங்க ஓங்கூருக்கு. இல்லாத திராவிடத்தை தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுல இனியும் உங்களால் தொழில் நடத்த முடியாது, தொழில் நடத்த முடியாது. தேர்தல் ஆணையத்தை கூட வச்சுக்கிட்டே காசு தராங்க. இதெல்லாம் ஜனநாயகமா? இதெல்லாம் ஜனநாயகமா? கூட வருது தேர்தல் ஆணையம். நாங்க எத்தனை 2 வீலர்ல வரோம் செக் பண்றாங்க, எத்தனை 2 வீலர்ல வரோம் உட்காந்து படம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை காரு இத்தனை பைக் போது அவங்க என்ன கணக்கெடுப்பு எடுப்பாங்க? என்ன கணக்கெடுப்பு எடுப்பாங்க? யாரை ஏமாத்துறதுக்கு தேர்தல் ஆணையம்? அப்படி கணேசன் திட்டுக்குடியில எம்எல்ஏவா இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கூட வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறாங்க. வயது மூத்த குடிமக்கள் ஓட்டு போடும்போது போடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட போகுது தேர்தல் ஆணையம்? இங்க யாருமே சரியானவர்கள் கிடையாது. நமக்கு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னா நாம தான் தேர்ந்தெடுக்கணும். மக்களாகிய உங்க கையில தானே இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமக்களும் வாக்குரிமை பெற்றிருக்கோம்.